கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஆஸ்திரேலியன் டீமோட ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நியூசிலாந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் டீம் எப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஆண்ட பரம்பரையான ஆஸ்திரேலியா ஸ்குவாடு சும்மா வேற லெவலில் இருக்கு. ஸோ எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸோ என்ன மாதிரி வந்துட்டு அணுகுமுறை கொண்டு போக போகிறாங்க, ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு செட் ஆகக்கூடிய பிளேஸை எப்படி சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் கமின்ஸுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி மிஸ் பண்ணுவார், மிச்சல் மார்ச் தான் கேப்டனுங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் பேட் கமின்ஸ் மறுபடியும் அணிக்கு திரும்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், நாட் ஃபார் இந்தியா. ஸோ மற்ற டீம்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயமாக தான் இருக்கும். ஏன்னா மாடர்ன் டே ஏராவோட சரியான ஒரு கேப்டன். அவரை பொறுத்த வரைக்கும் ஆஷஸ் ஜெயிச்சிட்டாரு, பாடா கவஸ்கர் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாரு, ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாரு, வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிட்டாரு. ஸோ வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய அந்த கேப்டன்சிக்கு கீழே அவங்களுடைய ஏர் அப்படிங்கிறது வந்துட்டு செமையாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவையும் ஸோ மேஜர் அப்செட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ பேட் கமின்ஸ் இஸ் பேக். ஸோ அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி. ஸோ ஆஸ்திரேலியன் டீம்ல ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அதுல கண்டிப்பா டீம்ல இருந்து கொஞ்சம் வெளியில துரத்தணும் அப்படின்னு சொன்னா அலெக்ஸ் கேரி மாதிரியான பேட்ஸ்மேனை சொல்லணும். ஏன்னா பெருசா ரெக்கார்ட்ஸ் இல்லைங்க, மேக்ஸிமம் டெஸ்ட் இந்த மாதிரியே வச்சிடறாங்க. ஸோ அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெருசா இல்லை. பட் இருந்தாலும் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, மேபி அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. டெஸ்ட்ல ஓரளவுக்கு டச் இருக்கிற மாதிரி பார்ப்போம் 50 ஓவர் எப்படி அணுகிறாருங்கிறத. ஸோ அடுத்ததான் நேதன் எல்லிஸ். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருப்பீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஆரோன் ஹார்டி அவரு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனப்பில் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஜுரி அப்டேட்டான ஜோஸ் ஹேசல்வுட். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா. ஸோ உண்மையாலுமே இந்த அப்டேட் கேட்டதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஆஸ்திரேலியாவோட. ஏன்னா ஒரு ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வராரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி கேம்ப்ல ஜாயின் பண்ணுவார். ஸோ உண்மையாலுமே நல்ல விஷயங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் பார்த்து ஆடணும், அங்கேயே ஏதாவது காலை உடச்சிக்கிட்டாரு அப்படின்னா ஸோ மறுபடியும் ஆர்சிபிக்கு ரொம்ப சோகமாக போயிடும். ஸோ அடுத்ததாக டிராவிஸ் ஹெட். ஸோ எல்லா டீமுக்கும் ஒரு தலைவலி அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக ஜோஸ் இங்கிலீஷ் இந்த லைனப்பில் இருக்காரு. அண்ட் மார்னஸ் லபுசேன் நாளுக்கு நாள் கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி எப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் மிச்சல் மார்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் 2-3 பேர் இருக்காங்க, எதுக்கு டீமில் இருக்காங்கன்னே தெரியாம. அதில் ஒன்று மிச்சல் மார்ஸுங்க. உண்மையாலுமே செம்மையாக இருந்தது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் செம்மையாக விளாண்டாரு. ஸோ அந்த T20 வேர்ல்ட் கப்லாம் நல்லா போன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப மொக்க ஐட்டமாக இருக்குங்க. ரீசெண்ட் டைமில் அவருடைய டெஸ்ட் எந்த ஃபார்மெட்லையுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இருந்தாலும் ஸ்குவாட்ல எடுத்து போட்டிருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சும்மா ராக்கெட் 6 எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்காரு. 122 மீட்டர் நான் பார்த்தேன். எப்பா. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை பார்த்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸ்வெல் உள்ள வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட், அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஸோ பிபிஎல்ல 100 அடிச்சு சும்மா கலக்கிட்டு இருக்காரு, அவரு டீமுக்குள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலருங்கிறதுல மாற்றம் இல்லை. பொறுத்தது பார்ப்போம் 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு எப்படி அவர் அடாப்ட் ஆகிறாரு மறுபடியும் அப்படிங்கிறத. அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அண்ட் ஆடம் ஜம்பா. ஸோ இதுதான் அவங்களுடைய கம்ப்ளீட் 11. என்னை பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்குங்க. பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட்ங்கிற மாதிரி சாலிடாக வச்சிருக்காங்க. ஸோ ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நேதன் எல்லிஸ் 3 பவுலரோட போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு ஸ்பின்னர் வச்சுக்குவாங்க. அண்ட் ஆடம் ஜாம்பாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கப். அதை தொடர்ந்து அவங்களுடைய பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மார்னஸ் லபுசேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித். ஸோ அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் எடுக்கணும். ஸோ அவரு. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல். ஸோ இந்த மாதிரி பிளேயிங் 11 போகிறக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி சூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தத்தில் டெரிஃபிக்கான ஸ்குவாடாக இருக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே நம்மளும் பாராட்டி ஆகணும். ஸோ இந்தியாவுக்கு ஈக்குவலான ஸ்குவாட் அப்படின்னா இவங்க தான். ஸோ 2 டேபிளாக பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ஒன்று ஆஸ்திரேலியாவோட குரூப்பு, ஒன்று நம்மளுடைய குரூப்பு. ஸோ நம்ம குரூப்பில் நம்ம டாப் வந்துருமோ, அவங்க குரூப்பில் 90% அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவங்க இல்லை இங்கிலாந்து இல்லை ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த 3 டீமில் சான்ஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவும் சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் செமி ஃபைனல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா வரைக்கான சான்ஸ் தான் 90% இருக்குன்னு சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இவங்களோட ஸ்குவாடுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க, ஸோ பிளேயிங் 11 எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.